பிள்ளையார் பற்றி பிள்ளையாருக்கு அவர் ஞானம் உள்ள விநாயகப் பெருமான். ஏன்னா அவர் ஞானம் பெற்றவர். இப்போ எல்லா வேலையிலும் 3 மதத்துக்கும் ஓங்காரம் என்பது மகா கணபதியே நமக என்று ஓங்காரம் எல்லா உலகத்திலும் இறைவன் இருக்கின்றார் என்று எல்லாரையும் சனி பகவான் பிடிச்சது, விநாயகர் பிடிக்கல. எதுக்கு? அவருடைய ஞானம், அறிவு, கல்வி, செல்வம், வீரம், அன்பு, அனுபவசாலி 6வது அறிவு. அதுக்கு மேலான 7வது அறிவு விநாயகருக்கு ஞானம் உள்ளவர். இப்ப பாரு 63 நான்கு அடியாறுகளிலே கணக்குத்த கணக்கு நாயில் ஒன்றும் பண்ண முடியாது. அது மொத்த பக்தி. அதே போல விநாயகர் பழமையான அந்த பார்வதி தேவி உடல் குளிக்க சொல்ல ஒரு மஞ்சள் விநாயகர் பெருமான பிடிச்சு அந்த அம்மாவுடைய சக்தியை உருவாக்கி இந்த விநாயகர் பெருமான உருவாக்குறாங்க. அந்த சக்தினா யாரு? பார்வதி தேவி, சிவபெருமானுடைய மனைவி. சிவபெருமானுடைய மனைவி பாதி அர்த்தநாசம் பாதி இருக்கின்றது. நான் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. யார் இந்த மனிதனுக்கும் பொதுப்படியா எண்ணணும். ஒரு எண்ணங்கள் பொதுப்படியா எண்ணணும். சிவா சிவா என்றான். அதுபோல அவங்க 2 பேருக்கும் என் சக்தியில ஒரு உருவான ஒரு பிள்ளை தான் நம்ம மஞ்சள்ல உருவாக்கி அது உருவம் கொடுத்து உயிர் கொடுத்து அந்த அம்மா குளிக்க சொல்ல காவல் வடிச்சாங்க. இதுதான் பிள்ளையாருடைய வந்த கதை. இது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் இப்போ எல்லா வீட்டிலையும் எல்லா பிள்ளையாரும் உலகத்திலேயே ராக்கெட்டு வரும். பிள்ளையாரை கும்பிட்டு தான் ராக்கெட்டு வரும். அப்ப எவ்வளவு பவர் விநாயகருக்கு எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். எல்லா உள்ளத்தையும் நீ நினைக்கிற 1000 கொங்கு போன்ற மனம், ஈட்டி போன்ற மனம், இந்த மனம் என்னதான் நம்மள அந்த மனம் என்பது ஏதோ பண்ணும். அது இறைவனுடைய சக்தி நம்ம கூட பயன்படுத்தினால் அந்த இறைய சக்தி அந்த விநாயகர் தான் சொல்றார். எல்லா உள்ளத்திலும் நான் இருக்கின்றேன், எங்க நிறைந்திருக்கின்ற அருள்குள்ள போட்டா போறோம் விநாயகருக்கு அந்த மஞ்சள் குச்சி. சரி, அந்த பார்வதி தேவி குளிக்க சொல்ல சிவபெருமான் வராரு. யார் இந்த புள்ள? யாரு கேட்கறது? சிவபெருமான் கேட்கிறாரு. இது குழந்தைங்கன்னா தெரியும். பிள்ளையார் உருவாகுறது பார்வதி தேவி. யார் வந்து நான் பார்த்துப்பேன், அம்மா நீ குளி விநாயகர் சொல்றார். அந்த உருவம் கொடுத்த அந்த அம்மா. சரி, சிவபெருமானே வந்து சண்டை போடுறாரு. அந்த கதை சொன்னா பெரிய கதை. விநாயகரையும் சிவபெருமானுக்கும் சண்டை கிடையாது. பைரவி வந்து அவர் போதை கணங்களை வர வச்சு பிள்ளையார தலை துண்டிக்கப்படுகின்றது. அப்போ பார்வதி தேவி வந்து சிவபெருமானம் வரவிட்டு, ஐயா நாதா எம்பெருமானே இப்படி பண்ணிட்டேன்ட்டு பார்வதி தேவி சிவபெருமானம் வரவிடுறாங்க. அப்படின்டா விநாயகர் யா வந்தது? அப்போ ஒரு வடநாட்டுல வெள்ள யானை தலையை வெட்டி எத்தான அந்த தலையில பொருந்தது. அப்பதான் முதல் கடவுள்னா அவர் தான். இந்த உலகத்திலே உன்னதனா கும்பிடணும்,
பார்வதி தேவன் சிவபெருமானம் அந்த பிள்ளையாருக்கு ஞானத்தை ஊட்டினாங்க. அப்படிதான் வந்தால் உலகமே சொல்லுகின்றது பிள்ளையார். உங்க மனசுல ஏத்திக்குங்க. இப்ப இளைஞருக்கு என்ன தெரியும்? விநாயகர் கோயில் பிள்ளையார் வந்தது இதான் முறை. அப்படியே வந்த விநாயகர் பெருமானுக்கு இந்த ஆவணி மாதம் அன்னார சக்தி வந்து கொண்டிருக்கின்றது. என்ன சக்தி? 2 பிள்ளையார் சக்தி, சந்திர சக்தி தான் வருகின்றது. 12 மாதங்கள் அப்பாற்பட்ட வர இந்த அவர் பிறந்த சக்தி அவர் தான் உலகத்துல கொண்டாடுறாங்க. இந்த எல்லா ஆன்மாவும் எல்லா உயிரும்